ஈஸி எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் வேணாலும் ஈஸி செக் பண்ண முடியுங்க. அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன் ரெஜினேட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். போயிட்டிங்கன்னா அதில் வர வெப்சைட் இருக்குது பார்த்துங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி இந்த பேஜை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டேன். அதனால் எனக்கு இப்படி வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்போ வரும் பாருங்கள், கோ டு ஹோம் பேஜ்னு நான் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். இதில் உங்கள் லாங்குவேஜ் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தமிழா இங்கிலீஷான்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் தமிழ்லேயே பண்ணுறேன். இப்போ தமிழில் இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே கட்டணமில்லா விலங்கு சான்று விவரம் பார்வை பதிவிறக்கம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்தாச்சுங்க. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சொத்து வாரியாக தேடுதல் அப்படிங்கிறதுல சொத்து வாரியாக தேடுதல் ஒன்று இருக்குது, ஆவண எண் வாரியாக தேடுதல்னு இருக்கும். இது ரெண்டு இதில் எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் சொத்து வாரியாக தேடுதல் தான். அதில் எது பெஸ்ட்டு, அதுலேயும் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புல எண் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக, வார்டு பிளாக் வாரியாகன்னு சொல்லி 3 கொடுத்துருப்பாங்க. இதில் பெஸ்ட்டு நீங்கள் புல எண் வாரியாக தேடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அந்த சப்டிவிஷன் கடைசியாக கொடுப்பீங்க, சர்வே நம்பர் போட்டு சப்டிவிஷன் கொடுப்பீங்க, அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதே பிளாட் நம்பர், மனை அடுக்குமாடி குடியிருப்பு அது வழியாக நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிளாட் அப்ரூவ்ட்லானா நீங்கள் செக் பண்ணுங்கள். அன்அப்ரூவ்ட்னா நீங்கள் சர்வே நம்பர் வழியாகவே நீங்கள் செக் பண்ணுங்கள், புலையன் வாரியாக அது வழியாக செக் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் புலையன் வாரியாக அப்படி தேர்றது தான் பெஸ்ட்டு. இல்லை ஆவண எண் வாரியாக, முன் ஆவணம் எண் வாரியாக அதெல்லாம் தேடினீங்கன்னா வெறும் ஒரு டாக்குமெண்ட் தான் வரும். அதுக்கு முன்னாடி யார் வாங்கினா அதெல்லாம் நமக்கு வராது. அதுக்கு முன்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வராது. அதனால் சர்வே நம்பர் வழியாக நீங்கள் தேடுங்க. இதில் பதிவு கிராமம்னு இருக்கும், வருவாய் கிராமம்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே பதிவு கிராமம்னு இருக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். அடுத்து மண்டலத்தில் நீங்கள் அப்படியே உங்கள் பத்திரத்தில் இருக்க அந்த கொடுத்துருப்பாங்க, உங்கள் கையில் இருக்க பத்திரத்தில் சொத்து விவரம்னு இருக்கும், அதை பார்த்துட்டு எந்த ஊருன்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதுதான். ஆரம்ப நாள் அப்படிங்கிறது இதில் கடைசியாக என்ன இருக்கோ 1975 வரையும் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1 1975. அதுலேருந்து இப்போ இன்னைக்கு தேதி பிப்ரவரி 1 வருது. இன்னைக்கு தேதி நம்மளால் போட முடியாது, அதுக்கு முந்தைய தேதி தான் நம்மளால் போட முடியும். அதனால் இப்போ இன்னைக்கு பிப்ரவரி 1 31 ஜான் 2026 போட்டிருக்கேன். இப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே உங்கள் சொத்து விவரத்தில் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா அப்படி டைப் பண்ண வேண்டியதான். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புலையன் சர்வே நம்பர் இங்கே தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததில் உட்பிரிவு இருந்தால் உட்பிரிவு கொடுங்க. அதுவும் நீங்கள் ஒரு இடம் மட்டும் இல்லாமல் 2-3 இடம் சேர்த்து தேடுறீங்க, இல்லை இன்னும் 2-3 பிளாட் இருக்குது, அது வேறு சப்டிவிஷனில் இருக்குன்னா சேர்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டு திருப்பி உங்கள் புலையன் போட்டு அந்த சப்டிவிஷன் நம்பரையும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக இந்த கேப்சா கொடுக்கணும். இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எது ஈஸியாக எல்லா லெட்டரும் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை எழுதுங்க. ஏன்னா இதில் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா இப்போ முன்னாடி எத்தனை டீட்டெயில் நம்ம ஃபில்லப் பண்ணோமோ அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். திருப்பி நீங்கள்
முதல்ல இருந்து நம்ம எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி லேண்ட் சம்மந்தமான டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். கிளிக் பண்ணோன்னே அதான் நமக்கு இந்த மாதிரி திருத்த இயலாநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்கவும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வரிசை. சர்வே நம்பர் மூலமாக போனால உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும். உங்கள் பிளாட் இல்லாமல் அந்த சப்டிவிஷனில் என்னென்ன பிளாட் இருந்துச்சோ அந்த எல்லா பிளாட்டோட டீட்டெயிலுமே வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இடம் வாங்க போகிறீங்க, பொறுமையாக நீங்கள் அப்படியே பார்க்க வேண்டியதுதான். ஆரம்பத்தில் யார்கிட்ட அந்த இடம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார் வாங்கினா, அவங்கள்ட்ட இருந்து யார் வாங்கினா, அதுக்கப்புறம் யார் பிளாட்டாக போட்டது, அப்புறம் உங்கள் பிளாட் நம்பர்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், 85 அது மாதிரி வரும். அது அப்படியே உங்கள் பிளாட் நம்பர் வர வரையும் சர்ச் பண்ணுங்கள், பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற டவுட்டில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மேற்கொண்டு என்னென்னு பார்ப்போம்.